ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 11/9/2024 கேரளா ராட்டி சாட் கிசான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் கரெக்டாக 068 சரிங்களா. ஸோ இதுலேருந்து 2 நாள் கேப்ட்டு 722, திரும்ப 2 நாள் கேப்ட்டு 975, திரும்ப 2 நாள் கேப்ட்டு இங்கே என்ன ரிசல்ட் வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு சி போர்டு மட்டும் பாருங்கள். இங்கே கரெக்டாக இந்த 068க்கு நேராக 3 மாதம் கேப் விட்டு சரிங்களா. உள் நம்பர் பாருங்கள் 8 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. ஒரு நாள் தள்ளி சரிங்களா. அப்போ 722க்கு இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போர்டு 2க்கு கரெக்டாக 2, 975க்கு கரெக்டாக நமக்கு சி போர்டு 5க்கு 5, இங்கே நமக்கு 6க்கு 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல 811 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 253 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ சி போர்டு நமக்கு வர்றதுக்கு 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, சி போர்டு 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 811, 253, ஸோ இந்த இடத்துல ஒரு 451 இருக்குது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் நம்ம அடிக்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த நம்பரு மொத்தமாக டோட்டல் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 10 அப்படிங்கிற நம்பர் வருது. ஸோ இங்கேயே நமக்கு 10 அப்படிங்கிற நம்பர் வருது. ஸோ மொத்தமாக எல்லா நம்பருமே டோட்டல் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போது 4506 அதுக்கு நேரம் வந்து பார்த்தோன்னா 4506. ஸோ நமக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா 5068 அப்படி நம்பர் வந்துருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 451க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 6 வச்சு நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ 6 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 1056 அப்படி நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு சி போர்டு 6க்கு இந்த 65 நமக்கு அப்படியே வந்து திருப்பி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 506 காமனு, 4506 வந்து பார்த்திங்கன்னா காமனு. ஸோ 506 மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இல்லை கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கோம். ஸோ 506 அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட் நமக்கு வெளியே வச்சுருப்பாங்க, அடுத்து உள்ளே வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ சி போர்டில் வந்து பார்த்தோன்னா 8, ஸோ நமக்கு சி போர்டில் 6 வரதுனால தான் வந்து பார்த்தோன்னா 05 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இங்கே நான் வந்து பார்த்தோன்னா ஏபியில் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. அது இல்லாமல் வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய டைம் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அடித்த நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு திருப்பி அடிப்பாங்க. அப்படி அடித்தாங்கன்னா 1056 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1056 அப்படி இல்லைன்னா 10506 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெண்டாவது இந்த 811 அடித்தாவே, ஸோ நான் 06 ஏன் வெளியில் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 06 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ன்னு நான் வரும்பொழுதே ஸோ இந்த நம்பரை விட்டுருங்க, 4 டிஜிட்டில் இந்த நம்பரை விட்டுருங்க. 06 அப்படிங்கிற நம்பர் நமக்கு காமனாக வந்திருக்கு. 10ன்னு அடிக்கும்போது இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 06ங்கிறது காமனாக வந்திருக்கு. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 06 அப்படிங்கிறது காமனாக நமக்கு வெளியில் வரணும் சரிங்களா. 0660 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிஸில் ஒரு பேர் வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா சி போர்டு மட்டும் தான் நமக்கு 6 வரதுக்கு சான்ஸ் இருக்கனால ஏபியும் அல்லது ஏசி சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் கூட நீங்கள் ஏசியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 06ங்கிறது ஏபிலையும் ஏசிலையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம ஏசியில் கரெக்டாக 06 வச்சாச்சு, அதே மாதிரி பிசிலையும் கரெக்டாக 06 வச்சாச்சு, ஏசிலையும் 06 வச்சாச்சு. ஒன்ஸா இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ டி போர்டில் நம்பர் மாறினாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டி போர்டு உங்களை மாற்றி எதுவும் எடுத்து ட்ரை பண்ணலாம், எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. 1506 1056 அப்படிங்கிற நம்பர் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நம்பரு. ஸோ இந்த நம்பரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான நம்பரு. அடுத்த ஸ்ட்ராங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அதை பார்த்துங்க. கரெக்டாக 11ஆந்தேதி சரிங்களா. அப்போ இன்றைக்கி 11, ஒரு மாதம் கேப் விட்டு 21ஆந்தேதி பாருங்கள் 150 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு இந்த இடத்துல 555, 31ஆந்தேதி, அதாவது 11, 21, 31ஆந்தேதி பார்க்குறோம். ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5வது நாள் 455, 455க்கு பிசி வந்திருக்கு. பிசி 5, இந்த இடத்துல நமக்கு சி போர்டு வந்து பார்த்தோன்னா 8, 855 நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாக்ஸ் பண்ணி 581 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5வது நாள் 145. ஸோ இதில் நமக்கு ஏசி எடுத்திருக்காங்க. ஏசி எடுத்து இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க. 015 நமக்கு பாக்ஸ் பண்ணி 150 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5வது நாள் நம்ம ஏபி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பிசி வந்திருக்கு, ஏசி வந்திருக்கு, அடுத்து ஏபி வரணும். ஏபி வந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு நாள் கேப் விட்டு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 8 அப்படி நம்பர் இருக்குது. ஸோ இங்கே எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிருக்காங்க, அடுத்து ஏபி அடிச்சிருக்காங்க, அடுத்து பிசி ஸ்ட்ரைட்டாகவே 834 சொல்லி வரணும். ஸோ 834 அப்படி நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 834 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க.
வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அடுத்து நான் சொன்ன நம்பரில் இந்த 834 506 அப்படி நம்பரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா 056 இந்த 3 நம்பர்ஸும் வந்து கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏபி கரெக்டாக 72க்கு 72 திரும்ப பிசி 95 எடுத்து நமக்கு ஏசி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஏசி தான் அடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல 90 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பரையும் எடுத்து அடித்தாங்கன்னா ஏசியில் 90 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதாவது 960 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 1960 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸாக பாருங்கள் 85 சரிங்களா 85. ஸோ 85 அப்படிங்கிற நம்பரு பிசி பாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 72 இருக்குது சரிங்களா. 72 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 72 அப்படிங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 65 இருக்குது. 65 இங்கே 272க்கு வரல சரிங்களா. 65 அப்படிங்கிற நம்பரு கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு வந்திருக்கு சரிங்களா. 85க்கு 85 கரெக்டாக வந்திருக்கு. 72க்கு ஒரு நாள் கேப் விட்டு 72 வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேப்பே விடாமல் 65ங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா. அடுத்து நமக்கு 79 இருக்குது இந்த இடத்துல. இப்போது 79 அப்படிங்கிற நம்பரும் இந்த இடத்துல நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி வந்துச்சுன்னா பிசியில் 97 79 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடித்தாங்கன்னா 497 அல்லது 479 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 010 ஸோ ஃபாலோயிங் நம்பரில் 10 01 கொடுத்ததுனால இந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ டபுள்ஸு நமக்கு 0 வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 1001 வந்து பார்த்தா நம்ம ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. அது வந்துச்சுன்னா நமக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று 010 001 அப்படி இல்லைன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வச்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வச்சு வந்துச்சுன்னா நமக்கு 110ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 110 101 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 010 001 110 001 இது வந்து இன்றைக்கான கெஸிங் இல்லை. பிசியில் 10 அல்லது 01ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன நம்பர் எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிசியில் 06 ஏசியில் 06 வச்சு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது இல்லாமல் நம்ம ரெகுலர் 4D ஃபாலோயிங் நம்பரில் வந்து பார்த்தோன்னா 1650 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அதையுமே இன்றைக்கி டெய்லி எடுத்து ட்ரை பண்ணாதவங்க இன்றைக்கி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மாறி கூட வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்றைக்கான கெஸிங்கில் இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா. 1506 1056 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.